சர்வசக்திக்கும் என் வணக்கம் மக்களே. எல்லாம் நல்லா இருக்க முடியுதா? இந்த தமிழ் ஜோதிடத்தை பற்றி இப்போ சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் உருவாக்கப்பட்ட எண்கிணம். இவர் எப்படியோ இந்த எண்கிணத்தால் ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் எல்லாம் தமிழ் மக்கள் கையிலே, தமிழ் பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய சர்வசக்தி வணக்கம். அதனால் காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். எனக்கு தமிழ் மக்கள் அங்கே எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே இருந்தாலும் எனக்கு என்னுடைய வீடியோக்களுக்கு லைக் கொடுக்கணும், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவே இந்த வீடியோக்காலே ஃபேஸ்புக்கும் போது, யூடியூப்பும் போது அனைத்திற்கும் இதையே நான் போட்டு வருகிறேன். அதனால் தமிழ் பகுதி, தமிழ் மக்கள் எந்தெந்த பகுதியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் என்னை இந்த வீடியோக்கள் மூலமாக பார்த்து ஜாதகம் பார்க்க என்னை தொடர்பு கொள்ளணும், பொருத்தம் பார்க்க தொடர்பு கொள்ளணும், ஜாதகம் எழுதிக்கு தொடர்பு கொள்ளும்படி மிக பணிபுரி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்தம். அதனால் ஜாதக படம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் இந்த 240 எழுத்துலேயே எல்லாமே அடங்கியிருக்கு. கிரகங்கள் அடங்கியிருக்கு, நட்சத்திரம் அடங்கியிருக்கு, 12 சாணமும் அடங்கியிருக்கு. அனைத்து விதமான அனைத்து மக்களுடைய பெயர்களும் இதிலே அடங்கிடுச்சு. அதனால் 240 எழுத்துலையுமே உலக பிரபஞ்சத்துடைய கதைகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தை அடிப்படை ஜாதக படம் மாயை. இன்று மாயைக்கு 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிறது 8, 6 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 5. 5ஆம் இடத்தை போய் தான் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு வரோம். அதில் மாயை என்ற ஒரு வார்த்தையும் போய் 5ஆம் இடத்துக்கு போய் கற்றுக்கொண்டு வருகிறோம். மாயை என்ற ஒரு வார்த்தையும் கற்றுக்கொண்டு வருகிறோம். சிலர்களுக்கு மாயை என்ற பொய் தான் அது. மாயையை உருவாக்கி மாயை தெளித்து விடுகிறோம். அடுத்தது ஆசைக்கு 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 7 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ ஆசை என்பதுலாம் 6ஆம் இடம். ஆசை என்பது 6ஆம் இடம். அடுத்ததாக மாற்றத்துக்கு 4 எழுத்து, 4 எழுத்துக்குரிய எண்ணும் 8, 5, 8, 7 எல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. மாற்றத்துக்கு 5ஆம் இடம். மாற்றத்துக்கு 1ஆம் இடம். இன்றைக்கி 2026. இந்த 26 என்பது 2026 2, 0, 2, 6 இதெல்லாம் கூட்டாக்க 10. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 1. அப்போ 2026 என்பது இது ஒரு ஒத்த ராசியில் வரக்கூடியது. இந்த ஒத்த ராசி என்பது ஆண்களுக்கு சுபிரத்தை கொடுக்கின்றது, பெண்களுக்கு மத்திய பலனாக இருக்கின்றது. அதான் மாற்றத்துடைய விதியின் 1. இந்த வருஷம் 2026 இன்னைக்கு 1/1/2026. அந்த 2026 மட்டும் 2, 0, 2, 6 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 1. அப்போ இந்த 2026ங்கிறது ஒத்த ராசி. இந்த ஒத்த ராசிங்கிறது ஆண்களுக்கு நல்லாயிருக்கும், பெண்களுக்கு மத்திய பலம் தான். ஆனால் அதுக்குன்னு சும்மா அது பெண்களை கைவிட்டாது. அது அந்த ராசி ங்கிறது ரிஷவ ராசியில் வருகிறது. அதனால் ரிஷவ ராசி வருவதனால அந்த ரிஷவம் என்றால் பெண்ணு, மேஷம் என்றால் ஆணு, ரிஷவம் என்றால் பெண்ணு. ராசிப்படி பெண்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த 2026 என்பது ஒத்த ராசியில் வருவதனால ஆண்களுக்கு மிக நல்ல சந்தோஷத்தையும் வெற்றி வாய்ப்பையும் சகல சௌபாகியத்தை ஏற்படுத்தும் என்பதை இதன் மூலம் சொல்லுகின்றேன். அதான் மாற்றத்துடைய விதியின் 1. இந்த வருஷம் மட்டும் தான். இன்னும் 9-10 வருஷத்துக்கு வெவ்வேறு எண்கள் அப்படியே ஒன்று இந்த வருஷம் 1னாக்கா அடுத்த வருஷம் 2 வரும். இப்படியே ஒன்று மாறிக்கிட்டே போகும். அதான் மாற்றத்துடைய விதியின் 1. அடுத்தது கவிச்சலுக்கு 4 எழுத்து, அந்த 5 எழுத்து, அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 6, 9, 3, 1 எல்லாம் கூட்டாகி 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ கவிச்சலுக்கு 2ஆம் இடம். கவிச்சல் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான். கவிச்சல்னாக்கா ஏதாவது எலி செத்து கிடக்கும், பூனை செத்து கிடக்கும், நாய் செத்து கிடக்கும், அதைத்தான் கவிச்சல்னு சொல்லுவாங்க. அது கவிச்சலுடைய விதியின் 2. 2ஆம் இடம் தான் கவிச்சலை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து வாசத்துக்கு 3 எழுத்து, அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 3, 7 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. வாசத்துக்கு விதியின் 4. 4ஆம் இடத்து பலனாக வருகின்றது. வாசத்தை ஏற்படுத்தக்கூடியதே அந்த 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்து சில பேர் தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் இடம் தான் வாசம் என்ற ஒரு வார்த்தை ஏற்படுத்துவதே இந்த 4ஆம் இடம் தான். அடுத்த நாற்றத்துக்கு 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 5, 8, 7 எல்லாம் கூட்ட 25 இதெல்லாம் கூட்ட அதை கழித்து 9 கிரகத்தில் கழிச்சிட்டா மீதி 7. அப்போ நாற்றம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை 7ஆம் இடம். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் நிறைய திருமண கச்சேரிலாம், திருமணம் என்ற ஒரு வார்த்தை பந்தம்லாம் 7ஆம் இடத்துல தான் இருக்கின்றது. ஒரு கணவன் மனைவி நாகரிகமாக நடந்துக்கிட்டால் நாகரிகமான வார்த்தையாக இருக்கும், அநாகரிகமாக பேசிக்கிட்டாக்க நாற்றடிக்கும் அந்த குடும்பத்தில். அதனால் நாற்றத்துடைய விதியின் 7. அடுத்தது
தவிலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எழுதும் 7, 6, 1 எல்லாம் கூட்டாக்க 5. 5ஆம் இடத்துக்கு போய் தான் நம்ம வந்து தவிலுங்கெல்லாம் கற்றுக்கிட்டு வரோம். அதனால் வந்து அதான் தவிலோட விதியின் 5. தவிலுக்கு வந்து 5ஆம் இடத்து பலன். அப்போ வந்து 5ஆம் இடத்தை தான் போய்ட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு வந்து நம்ம வந்து தொழிலாக செய்கிறோம். அது தவிலோட விதியின் 5. அடுத்த முரசோடுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எழுதும் 3, 3, 5 எல்லாம் கூட்டாக 11. அதோட விதி என்பது 2. அப்போ முரசோட விதியின் 2. முரசு சின்னதுலேயே அதான் முரசோடைய விதியின் 2. முரசுன்னா அதான் அடிக்கிறது தான். அதனால் வந்து அடுத்ததாக வந்து ஆதரவுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8, 7, 3, 7 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ ஆதரவோட விதியின் 7. சபையோர் என்பது 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணியதான் 3, 4, 7, 9 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ சபையோருக்கு வந்து 5ஆம் இடத்து பலன். 5ஆம் இடத்துல இருந்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. 5ஆம் இடத்துல 5வது மண்டலத்தில் தான் இருக்காங்க. ஞான சபைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 2, 9, 3, 4 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ ஞான சபையோட விதியின் 9. 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது ஞான சபை. சபையோங்கிறது 5ஆம் இடம். எல்லாமே திரிகோணத்தில் போய் தான் நம்ம போய் குண்டி தான் ஒவ்வொருத்தர் போய் கற்றுக்கிட்டு வரோம். அதை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வந்து சுயமாக செய்கிறோம். அதனால் வந்து வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் 240 எழுத்திலுமே ஜோதிட பலன்கள் அமைந்துள்ளது, அடங்கியுள்ளது. 27 நட்சத்திரமும் அடங்கிருச்சு. 9 கிரகமும் அடங்கியிருக்கு. இன்னும் மற்ற இதர கிரகம்லாம் அடங்கியிருக்கு. எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அதனால் வந்து அதுக்குன்னு பலன்கள் தனியாக கிடையாது. அர்த்தபுண்டம், யமன், புலிகன், மாந்தி, காலன் இப்படிப்பட்ட நிறைய கிரகம்லாம் இருக்கா. புரோட்டா, நெப்டியூன் இப்படிலாம் நிறைய கிரகங்கள் எல்லாமே அந்த கிரகங்கள் எதில் எந்த எண்ணிக்கையில் அந்த பலன் தான் கொடுக்கும். அதனால் வந்து ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் வந்து இப்போது தற்காலிக வந்து இந்த வீடியோ வந்து இப்போ தற்காலிக வந்து 11:10க்கு போடுறேன். ஆனால் இப்போ வந்து மானம் வந்து இருளாகத்தான் இருக்குது. என்னை பார்த்தாலே கருப்பாக தான் இருக்கேன் நான். ஆனால் நான் சிரித்தா வந்து பல் வந்து அண்டகை வேட்டை இருக்கும். ஆனால் 2022 மே மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த பல் எனக்கு வந்து இட மாறி போடுறதில்ல. இப்படி இருக்குது என் பல். சிரித்தா நல்லா இருக்காது. அதான் தான் எப்படியோ கொஞ்சம் அமைதியாக நான் வந்து கொஞ்சம் அமைக்கி வச்சு இந்த பல் தெரியாத அளவுக்கு உதட்டால் வந்து ஏதோ மூடி கொண்டு நான் செய்கிறேன். அப்படியும் பல் வந்து தெரிய வருகிறது. அதனால் வந்து சிரித்தா நல்லா இருக்காதுங்க. அதனால் வந்து என்னுடைய பல் அண்டகுச்சட்டை போயிடுச்சு. அதனால் பல் பிடுங்கி வேறொரு பல் கட்டுறதுல காசு பணம் கிடையாது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதன் நடுவில் வந்து நெட்டு கார்டு கூட கடன் வாங்கிற சமயத்தில் வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு வரேன். அதனால் வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமாக என்னை அங்கீகரித்து சில கிஃப்ட்லாம் போட்டிருக்கேன். அதனுடைய அமௌண்ட் வந்து எப்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறும் என்பது தெரியவில்லை. விரைவில் வந்து எனக்கு இந்த ஜனவரி 2026 இந்த ஜனவரி 1லேருந்து என் அக்கௌண்ட்டில் வந்து அந்த கிஃப்ட்டு அத்தனையுமே அமௌண்ட்டாக மாறும்படி மிக பணிபடி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் வார்த்தடிப்பு தான் ஜாதக பலன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் வந்து கருப்பாக தான் இருக்கேன். என்னை பார்த்தா நல்லா இல்லை. ஆனால் எனக்கு வந்து யாருமே அதிகமாக வந்து லைக்கெல்லாம் கொடுக்க கிடையாது, கமெண்ட்டில் கொடுக்க. ஏன்னா எனக்கு நல்லா இருந்தால் தான் அவங்கவுங்க நிறைய பேர் லைக் கொடுக்குறாங்க. ஜட்டியோட அது இதோட நின்று அப்படி காட்டினா தான் எல்லாமே லைக் கொடுக்குறாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு சப்ஸ்கிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நான் என்னை பார்த்தா நல்லா இல்லை. நான் கருப்பாக தான் இருக்கேன். ஒரு வெள்ளை சட்டை 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை அலசி ஏதோ போட்டு நாகரிகமாக ஏதோ சுத்தமாக உங்கள்கிட்ட உங்கள் முன்னால் இந்த வீடியோக்கள் மூலம் தெரிந்தது சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் அந்த ஜாதக பலன் என்பது 240 எழுத்துலேயே எல்லாமே அடங்கி போச்சு. அடுத்ததாக வந்து நகலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 1, 1 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. இந்த வருஷம் ஒரு நகலுடைய வருஷம் 2026 என்பது ஒரு நகலுடைய வருஷம். நகல் என்பது புதிதாக வடிவமைக்கக்கூடியது. ஆனாலும் வந்து நகல் 1ஆம் இடம். இந்த வருஷம் வந்து 2026 ஆண்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கிறது. ஏன்னா ஒத்த ராசியில் வருவதனால ஆண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுக்கு மத்திய பலனாக தான் இருக்கும். இருந்தாலும் ராசிப்படி பெண்களுக்கு வந்து சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என்பதை இது மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் குதிரைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிதான் 3, 8, 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ வந்து குதிரைக்கு வந்து விதியின் 9. அசரரிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 1, 3, 3, 2 எல்லாம் கூட்டாக 9. அசரரி வந்து 9ஆம் இடம். அசரி என்பது நிலவு தான். அசரி என்பது ஒரு நிலவு திரிசூலமாக கையில் ஏந்தி கூட சரஸ்வதி தாய் போல அசரை வந்து ஒழிக்க செய்யும். ஆனால் அசரை வந்து யாருடைய கண்ணிலும் வரக்கூடாது. கண்ணுக்கும் தெரியாது. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நான் எத்தனை முறை வந்து அசரையை பார்த்துருக்கேன்.
என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு முறை வரும், அப்புறம் 20 வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரு முறை வந்துச்சு. பல தடவை வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தற்காலிகம் என்கிட்ட வரதில்லை. ஏன்னா நான் இடம் மாதிரி குந்திருப்பேனா, ஆள் சப்போர்ட் இல்லாத காரணத்தினா அசரி வந்து என்னை எழுப்பிடவும் கிடையாது, என்கிட்ட பேசவும் கிடையாது. அசரி வந்து இடத்தில் அதிகமாக வந்து பழகியது. அதனால் அசரி வந்து யாரும் பார்க்கக்கூடாது. அசரி என்ற வார்த்தை, அசரி எப்படி இருக்காலும் நினைக்கவே வேண்டாம். நாங்கள் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் நடந்துக்குங்க. என்ன ஆசிரியர் என்ன சொன்னாங்களோ அதன்படி தானே நம்ம பரீட்சையில் வரோம். தேவையில்லாத எல்லாம் நம்ம எழுத கிடையாது. எழுதுனா பெயில தோல்வி. ஆனாலும் வந்து நாங்கள் சொல்கிறது மாதிரி அசரியெல்லாம் நினைக்க தேவையில்லை. அசரி என்பது ஒரு நிலவு தான். அது ஒரு சந்திரனிடத்திலிருந்து தோன்றக்கூடிய. ஆனால் சந்திரனாக அசரி வராது. நிலவாக, ஒரு சிறிய நிலவாக நீங்கள் எந்த மாட மாளிகை படுத்திருந்தாலும் அது ஒரு முன்னால் வந்து ஒலிக்கும் அசரீரியாக. அந்த அசரீரி என்பது ஒரு பெண்ணாக அசரியாக நிறுவனத்தோடு கூட நின்றுக்கிட்டு ஆடும், பேசும். உனக்கு தரது வந்து அப்படியே பூ போல் உனக்கு வந்து ஊற்றுக்கிட்டு, வார்த்தை வந்து பூ போல் உறுத்து செய்யும். உடைய உடலுக்கு செல்ல அது ஒரு இன்பமாக சந்தோஷமாக இருக்கும். உனக்குன்னு கஷ்டம் ஆரம்பிக்கணும்னா அது விலகிவிடும். ஆனால் அதான் அசருடைய விதியின் 9. பரப்பளவுக்கு வந்து 5 இருக்குது. அந்த 5 எழுத்துக்குரிய 9, 3, 7, 9, 7, 7 எல்லாம் கூட்டாக 42. அதோடைய விதி என்பது 6. பரப்பளவுக்கு வந்து விதியின் 6, 6ஆம் இடத்து பலன். அடுத்து அளவுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 7, 7 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அளவுங்கிற விதி இன்னும் 6, பரப்பளவு என்ற ஒரு விதி இன்னும் 6. அப்போ 6 எழுது இல்லையா? அந்த 6 தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனால் ஜாதக பலன் போது ஒரு வார்த்தை அடிப்படையில் 240 எழுத்துலேயும் கிரகங்கள் அடங்கியிருக்கு, 20 நட்சத்திரம் அடங்கியிருப்பதை எல்லா மனுஷ மக்களுடைய ஆத்மாவும் உயிரும் அந்த எழுத்தில் தான் அடங்கியிருக்கு. எழுத்து இருக்கிறவரை தான் அவன் பேச முடியும். எழுத்து முடிஞ்சு போச்சுன்னா அவன் நடமாட்டெல்லாம் செத்த பெணும். ஆனால் அவன் என்னைக்கு வீட்டை விட்டு பிரியாம கிளம்புறான்னா அன்னையோட தலையெழுத்து அவனுடைய பேர் அத்தனையும் முடிஞ்சு போகும். ஆனால் மறுபிறப்பு என்பதெல்லாம் எழுத்தாளர்களுக்குத்தான், படைப்பாளிகளுக்குத்தான் மறுபிறப்பு என்பதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடையாது. ஆனாலும் வந்து தெய்வம் என்பது அவர்கள் தான். சாதாரண மனிதன் வந்து நம்ம வந்து வருஷம் என்னென்னமோ நினைவஞ்சல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இல்லை. அது அவங்களுக்கு வந்து ஒரு மனசு சந்தோஷம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டியதான். ஆனாலும் வந்து படைப்பாளிகள்லாம் என்றைக்கே மறுபிறப்பு அடைய முடியும். அவர்கள் தான் தெய்வமாக இருக்க முடியும். ஆனாலும் வந்து ஜாதக பலன் என்பது 240 எழுத்துலேயும் அனைத்து வார்த்தையிலும் 20 நட்சத்திரத்திலையும் 9 கிரகத்திலையும் எல்லா கிரகமும் அதிலே அடங்கியிருக்கு. அதனால் ஜாதக பலன் என்பது 12 ஸ்தானத்திலையும் அடங்கியுள்ளது. 247 வார்த்தைகளும் அந்த கிரகத்திலே அடங்கி போச்சு. அதைத்தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனாலும் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் கிஃப்ட்டு போட்டிருக்காங்க. அந்த கிஃப்ட்டு என்பதால் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து எப்போது அமௌண்ட்டாக மாறும் என்பது தெரியவில்லை. அதனால் நான் பொறுமையாக தான் இருக்கேன். அதனால் வந்து இது வந்து 2026 ஜனவரி 1 பண்ணலாம் நான் சொல்லுகின்றேன். அதனால் வந்து என்னுடைய கிஃப்டாக போட்டதெல்லாம் அமௌண்ட்டாக என்னுடைய ஃபேஸ்புக்காக என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறும்படி மிக பணிபுரி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு எல்லாமே ஃபேஸ்புக்கு டீலர்கள், ஃபேஸ்புக்கு நிறுவனத்தார்கள் உழைக்க முடி என்னை நினைக்க முடி மிக பணிபுரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.